எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் எடுத்தது தாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மண்டபம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். ராமேஸ்வரம் பக்கத்துலன்னு நினைக்கிறேன். எதுக்கு அங்கே போனோன்னா மாமா பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி அங்கே தான் போயிருக்காங்க. ஸோ அவங்க கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவங்கள ஒரு நாள் கூட போய் பார்த்ததில்ல. கல்யாணத்தன்னைக்கு போனது. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டோங்க. இந்த இடம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான், சும்மா ஒரு நடந்து வர டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. புதன்கிழமை நைட்டு ட்ரெயின் பிடிச்சி ஒரு 9 மணி 10 மணிக்கெலாம் நம்ம மண்டபம் போயிட்டோங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வர்றப்போ தாங்க ஒவ்வொரு படகா கரைக்கு வந்துச்சு. மீன் பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க கரையில். ஸோ அத்தை வந்து இந்த சங்கு கீழே இருக்கும்ல, அந்த சங்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வீட்டில் போய் சாமிக்கிட்ட வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. பார்த்திங்களா, அந்த மூக்கு வாய் வந்து ஊசியாக இருக்கும்ல, அந்த மாதிரி மீன் இதெல்லாம் அந்த பெட்டி பெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே ஃபுல்லுமே மீன் தான். நிறைய வகையான மீன் வச்சுருந்தாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு போட் இருந்துச்சு. அதில் குழந்தைங்கள ஏறி நிற்க வச்சோன்னா சும்மா எல்லோரும் ஏறி உட்காந்து வீடியோ எடுங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த அண்ணாவே வீடியோ எடுங்க, இதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாட்டியும் எல்லோரும் ஏறி உட்காந்தாச்சுங்க. ஸோ படகுல போகிற எஃபெக்ட் வேணுமா, அதனால படகை பிடிச்சி ஆட்டிட்டு விளையாடிட்டுருக்காங்க. ஸோ காலையிலேயே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சுங்க. நம்ம எட்டி பார்க்குற அளவுக்கு கரையே தெரியல, ஃபுல்லுமே கடல் தான். சூப்பராக இருந்துச்சு. நண்டு வாங்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நண்டு கிடைக்குதான்னு தான் பார்த்தோம். ஆனால் வந்தவங்க பூரா மீன், இறால் இது தான் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. நண்டு கிடைக்கணுன்னா நீங்கள் நேராக மார்க்கெட்டுக்கு தான் போகணும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கிட்ட நண்டு இல்லை அப்படி சொல்லிட்டாங்களா, அதனால் அப்படியே நாங்கள் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். நடந்து வர வழியில் தான் தண்டவாளத்தில் ஏறி விளையாடிட்டு வந்தவங்க. யாருக்கெல்லாம் அந்த தண்டவாளத்தில் எப்படி நடந்து பழக்கம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிச்சயமாக எல்லோரும் விளாண்டுருப்பீங்க. இந்த மேமும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லோரும் பார்க்க ஒட்டியும் வெக்க வந்துருச்சு போல் கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்கங்க. சின்ன பையங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு பாலை பிடிங்கிட்டு இவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு திரும்ப மறுபடியுமே பக்கத்தில் பாம்பன்னு ஒரு பீச் இருக்கும், அங்கேயும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிறப்ப லைட்டாக மழை பெஞ்சிச்சு. ஸோ மழை பெஞ்சிட்ருக்கு, போய் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி டக்குன்னு மழை நின்றுச்சு. இந்த மேமை பாருங்கள், தண்ணியை பார்த்தோன்னே அவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு. இந்த வாண்டு பயங்கர சேட்டைங்க. இன்னும் டிக்கெட்டே நாங்கள் எடுத்து உள்ளே போகல, அதுக்குள்ளே போயிட்டா உள்ளே. இந்த பீச்லேயே ஊஞ்சல், சர்க்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைங்கள விளையாட வைக்கிறதுக்கு எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் எங்கள் வீட்டு பக்கிகே தானே, அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலையே, ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் ஒரே ஆட்டம். அந்த பக்கம் போகவே இல்லை.
கரெக்டாக ஒரு 2 மணிக்கு இங்கே வந்திருப்போம்னு நினைக்கிறோம். வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 5 மணி 5:30 ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஆட்டம். கடலே எங்களை பார்த்து டே வீட்டுக்கு போங்கடா போதும்டா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நல்லா அவ்வளோ ஒரு ஆட்டம் போட்டு வந்தாச்சு தண்ணியில். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அந்த ஒரு நாள் போனதே தெரியல. இப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு. ஒரு 5:30 போல் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு 6:30க்கு ஒரு ட்ரெயின், அங்கே ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் டு மதுரை ட்ரெயின் இருக்குது அப்படி சொன்னாங்களா. ஒரு 6 மணி 6:30க்கெலாம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெடியாகி ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மதுரை வந்து ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக மணி நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே ஆடுறத பார்த்துட்டு எனக்கும் பொறுமை பத்தலைங்க. ஃபோனை எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு நானும் இப்போ போயிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் மிச்ச கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு தம்பி தான் எடுத்தார். தம்பிக்கிட்ட இருக்குது. தம்பி அனுப்பின உடனே நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேங்க. எனக்காக இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.